ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இன்றைய நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். இன்றைய நாளிலும் நீதிமொழி புஸ்தகத்தில் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், முகமலர்ச்சியை தரும் என்று பார்க்கிறோம். இப்போ மனம் மகிழ்ந்திருந்ததுன்னா முகம் என்ன பண்ணும்? மலர்ச்சியாக இருக்கும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்கு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. மனைவி கணவனிடத்தில் அன்பாக இருக்கணும், கணவன் மனைவியிடத்தில் அன்பாக இருக்கணும். கணவன்மார்கள் தன் மனைவியிடத்தில் அன்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க காலையில் எழும்பி கூட்டி பெருக்கி கோலம் போட்டு சாணி தெளித்து சமைச்சு கணவன்மாருக்கு அயன் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சி பாருங்கள் எவ்வளோ வேலை, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் மனைவிமார்களை என்ன பண்ணணும்? நீங்கள் ரொம்ப ரொம்ப நேசிக்கணும், அவங்க மேலே ரொம்ப அன்பு செலுத்தணும், அவங்களுடைய தேவைகளை நீங்கள் தான் சந்திக்கணும். மனைவி மேலே எப்பொழுதும் ரொம்ப அன்பாருங்க. அவங்க நம்ம செய்கிற வேலையை காட்டிடும் மனைவிமார்கள் வீட்டில் செய்கிற வேலை அவங்களுக்கு ஓய்வும் கிடையாது, ரெஸ்ட்டும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் மனைவி மேலே அன்பாக இருங்க. நீங்கள் அன்பாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் மனைவிக்கும் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுத்துரும், கணவன்மாருக்கும் என்ன பண்ணுவோம்? மகிழ்ச்சியை கொடுத்துரும். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதோ அந்த குடும்பத்திலேருந்து தான், கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பாக இருந்துட்டால் மனமகிழ்ச்சி தானாக உண்டாடும். இந்த நாளில் மனம் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் ஒருவருக்கு ஒரு பிள்ளைகள், கணவன் மனைவி அன்பு கூர்ந்து வாழ்வோம். ஆமேன். அல்லேலூயா.